எஸ்பிஐ கிளர்க் டே 3 உடைய ஷிஃப்ட் 2 அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை காட்டிலும் கொஞ்சம் லைட்டா ஈஸியா இருந்திருக்கு. இங்கிலீஷ் செக்ஷன்ல ஆர்சி, சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், வேர்ட் ஸ்வாப், கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் அப்ரோச்சபிளா இருந்திருக்கு. அண்ட் எரர் ஸ்பாட்டிங் ஒரு 5, வேர்ட் ரீப்ளேஸ்மென்ட் ஒரு 2 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல ஈஸியா ஒரு 25 பிளஸ் நம்மளால குடுக்க முடிஞ்சிருக்கு. அண்ட் குவான்ட் செக்ஷன்ல எப்பயும் போல 2 டிஏ இருந்தாலும் மிஸ்ஸிங் நம்பர் 2 குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ர இதுல ஒரு 10, இதுல ஒரு 2 12 மார்க் ஆச்சுங்களா? சிம்ப்ளிஃபிகேஷன் ஒரு 10. இதுல கேஸ்லெட் இல்ல. அரித்மெடிக் கொஸ்டின்ஸ 13 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதுல 22லருந்து 25 வர ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் செலக்ஷன் பண்ணாக்குல ப்ராப்பரான எக்ஸாம் மேனேஜ்மென்ட் பண்ணா அட்டெண்ட் பண்ண முடியும். பட் அக்யூரேட்டா அட்டெண்ட் பண்ணியிருந்தா அந்த 22 ரேஞ்ச் நல்ல அட்டெம்ப்ட். ரீசனிங்ல ஆல்பா நியூமெரிக் சீரிஸ், சில்லாஜிசம், கோடிங், டிகோடிங், டைரக்ஷன் இதெல்லாம் ஸ்கோரிங் பார்ட்டா வந்திருக்கு. கொஞ்சம் அந்த ஆர்டரிங் பஸ்ஸிலும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ட பொறுத்தவரை பேரலல், டே அண்ட் பாக்ஸ் பசில் கேட்டிருக்காங்க. 3 பசிலு, ஒரு ஆர்டரிங் பசிலு. மீதி எல்லாம் மிஸ்செலேனியஸ். இத லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணணும். அதுலயும் இந்த மீனிங்ஃபுல் வேர்ட லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணுங்க. நம்பர் பேஸ்டு கொஸ்டினும் ஆட் மேன் அவுட், மீனிங்ஃபுல் வேர்டு கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட்டா ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே இந்த 1 மார்க்க லாஸ்ட்டா ட்ரை பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ ரீசனிங் செக்ஷன பொறுத்தவரை 30லேருந்து 33 அட்டெம்ப்ட் வரை குடுக்க முடிஞ்சிருக்கு. ஓவராலா இந்த ஷிஃப்ட்ல எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தா 72லேருந்து ஒரு 80 ரேஞ்சில நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். எந்த ஒரு 68 தான் இருக்கு. என்னோட அட்டெம்ப்ட் 65 தான் இருக்கு சார். நான் மெயின்ஸ்க்கு படிக்க தேவையில்லையான்னா, இந்த இடத்துல நான் அக்யூரசிய கால்குலேட் பண்ணல. ஓகேங்களா? இந்த இடத்துல அக்யூரசியா ஒரு 15 ரேஞ்சில இருந்தா கூட 65, 68 அந்த ரேஞ்ச் எல்லாம் நல்லா கிளியராக வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு அக்யூரசியோட அட்டெண்ட் பண்ணியிருந்தா, இதோட கம்மியா நான் அட்டெண்ட் பண்ணியிருந்தா கூட. இது வந்து ஒரு ஆவரேஜ் அக்யூரசிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அடுத்த ஷிஃப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் கட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.